சார் உடம்பு ஒரு மாதம் ஒரே மருந்து சாப்பிட்டார். அது இருக்கே சரியாகி போச்சு. ஏன் இதெல்லாம் கவர்மெண்ட் நமக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டாக்கா வச்சுக்கிற அரசியல்வாதிங்க எல்லாமே கவர்மெண்ட் போகிறது சாராய ஃபேக்ட்ரி கல்வி இதெல்லாம் கையில் வச்சுங்க தொழிலாக பண்ணுறவங்க தவிர யாரும் மக்கள் பயனடைகிற எண்ணத்தில் எதுவுமே செய்யலை. அதனால் இந்த விவசாய மக்கள் ஒன்று கூடி திரண்டு இந்த அதாவது அரசியல்வாதி சொல்லுவான் நான் அவனுக்கு போட வாங்கி கொடுத்து அவனுக்கு திரையை எடுத்து இந்த படம் போதுமா இந்த கொஞ்சம் வேணும் பண்ணுமா. ஆனால் நம்ம படம் அப்படி கிடையாது. இது எல்லாம் கூடி கொடுத்து சாராய கூட்ட கூட்டம் அல்ல. அது அதுக்கு பேரில் சிந்தி ஏற்றி வலிச்சு அதனுடைய கஷ்டத்தில் அது எடுத்து வந்த 10 ரூபாய் நோட்டு எடுத்து வந்து 10 ரூபாய் எடுத்து வந்த சங்கம் நடத்துகிறாங்க. அதனால் இந்த கூட்டம் பத்தாது. இன்னும் மக்கள் விவசாய மக்கள் அனைவரும் ஒன்று திறந்து சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு நன்மை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் கமலஹாசன் அவர்கள் ஒரு ப்ரொஃபஸரு, அவரை அறிமுகப்படுத்துகிறார். கொஞ்ச நேரத்துக்கு அன்புக்குரிய விவசாய பெருமக்களே, நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இன்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது விவசாய உறவுகள் மற்றும் காவல்துறை அன்பர்களே, இங்கு எதற்காக நாம் இங்கே கூர்மை இருக்கிறோம்? ஒரு கணம் சற்று யோசிக்க வேண்டும். நமது விவசாயிகளை ஏமாற்றித்தான் இந்த அரசியல் சாசனமும் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி என்ற ஒரு உணவு ஐயா சொன்னது போல தென்னம்பால், ஈச்சம்பால், பனம்பால் இவைகள் அனைத்தும் பால் வகையை சார்ந்தவை. அதில் போதைப் பொருள் ஏதும் கிடையாது. ஆனால் வருமானம், மனிதர் ஏய்ப்பு முறை, எக்கனாமிக்கலி டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை முன்னாடி எல்லாம் அடிக்கிறதுலாம் போய் இப்போ பொருளாதாரத்தை எப்படி புடுங்கிறது, அடுத்தவங்க கையில இருந்து பாக்குறது. ஒன்றும் தெரியலையா அவனை மிரட்டு, ஒன்றும் தெரியலையா அவன்கிட்ட கொடுங்க. நமக்கு இப்போ ஒன்றும் தெரியாதவங்க கையில எல்லாத்தையும் கலப்படத்தை கலந்து வித்தாச்சு. ஐயா, ஒரே ஒரு பொதுவான கேள்வி, இந்த கலப்பட சாராயம் விற்பது உண்மையிலேயே ஆன் பிராக்டிக்கல் கிரவுண்ட்ல தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். சொல்லி இருப்பாங்க, நிறுத்தி இருப்பாங்க. குடிக்கிறவங்களும் குடிக்கிறாங்க, விற்கிறவங்களும் விற்கிறாங்க. நமக்கு என்ன போச்சு? கடைசியா எல்லாம் ஒன்றே ஒன்று கூறிக்கொண்டு நேரம் இல்லாத காரணத்தினால் சற்று எளிதாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த விவசாயிகள் ஐயா சொன்னது போல வேர்வையை சிந்தி உழைத்து தானாக கூடியிருக்கும் இந்த விவசாயிகள் பாதுகாப்பு கூட்டம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 பேர் தான் இருந்தோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம்னா தமிழக அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். கல்லை ஒரு முறையான உணவு என்று அனைத்து அண்டை மாநிலங்களிலும் அனைத்து இடங்களிலும் கல் முறையாக இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஏன் அயல் நாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யலாம். இதை ஊக்குவிக்காமல் தனக்கு வருமானம் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலேயே தமிழக அரசு கல்லை தடை செய்துவிட்டு முறையற்ற விதங்களில் சாராயம், கள்ளச்சாராயம், ஜெரி சாராயம், மேலும் டாஸ்மாக் போன்றவைகளை ஊக்குவிக்கிறது. மேலும் மனிதர்கள் விவசாயம் கூடிய விரைவில் அழிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இதனால் தான் இங்கு சங்கம் அமைத்து நாங்கள் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், குறைந்த பொருளாதாரத்தை கொண்டவர்கள் தான் விவசாயிகள் எவ்வளவு இன்று அனைவரும் அவரவர்கள் எவ்வளவு வேலையை விட்டு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி காமனா எல்லா விவசாயியும் ஒரே ஒரு 10 நாள் ஸ்ட்ரைக் பண்ணா போதுங்க, எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆனா அவனால ஸ்ட்ரைக் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியல் மற்றும் இயந்திரம், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் 2 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒரு ஊரை திருத்திடலாம். ஒரு ஊரை திருத்தணும்னா அங்க இருக்கிற விஓவும் அந்த தலைவரும் ஒன்னா சேர்ந்து நல்லவங்களா இருந்தா அந்த ஊர் நல்ல ஊரா மாறிடும். நமது அதே மாதிரி மாநிலம்னா கவர்னரும் சிஎம் ஒழுங்கா இருந்தா நம்ம மாநிலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமது நாட்டுல பிரைம் மினிஸ்டர் நம்முடைய ஜனாதிபதி ஒழுங்கா இருந்தா நம்முடைய நாடு நல்லா இருக்கும். இவங்க எல்லாம் நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு விரும்பல, மாறாக நம்மை ஏய்த்து நம் மீது அமர்ந்து கொண்டு நம்மையே ஆட்டுவித்து நம்மை ஆட்சி செய்யத்தான் விரும்புகிறார்களே தவிர நமது உழைப்பிலே அவர்கள் வாழத்தான் விரும்புகிறார்களே தவிர மாறாக நமது நல்வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை என கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மாநில இளைஞரை துறை செயலாளர் சகோதரர் செஞ்சி ரமேஷ் அவர்கள் உரையாற்ற